ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த பிரியாணி செய்து பாருங்கள், செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், ஒரு பெரிய ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி பட்டை வகைகள் எல்லாமே போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. 6 வெங்காயத்துக்கு 4 தக்காளி போதும். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. மல்லி புதினா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனும் 1/2 கிலோ அரிசிக்கு தான். இப்போ வந்து மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயமும் அப்புறமா மல்லி புதினா ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருங்க. இந்த மசாலாவும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூனும் போட்டுக்கோங்க. இதில் வந்து தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூடவே போட்டுடலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உப்பு காரம் பிடிச்சி டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த வதக்கின மசாலா கூட போட்டு கொஞ்சமாக வேக விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். இப்போ ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கரில் தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இதில் வந்து 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி ஊற்றிக்கோங்க பாஸ்மதி ரைஸுக்கு. இதில் வந்து அரிசி அந்த வதக்கின மசாலா எல்லாமே போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு குக்கர் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு தோசை தவா கீழே வச்சு அது ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செய்து பாருங்கள், ஒரு பெர்ஃபெக்டான பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி. இப்படி செய்து பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் அழகாக இருக்கும் டேஸ்ட்டு.